ஒரு ஊர் போல் ஃபஸ்ட் ரவுண்டு மேட்சாக இருக்கும் பார்த்தீங்கன்னா உடையாண்டிப்பட்டி வர்சஸ் புலியூர். உடையாண்டிப்பட்டி டேஸ்ட் பண்ணி சேசிங் தேர்வு பண்ணிட்டாங்க. இந்த மேட்சுக்கு 6 ஓவர், ஃபஸ்ட் அண்ட் ஒரு காமன் பவர் பிளே 5 bowler யூஸ் பண்ணுவோம். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தீபக் ஸ்ட்ரைக்லையும் கார்த்திக் நான் ஸ்ட்ரைக்லையும் முதல் ஓவர் போட ஓவர் தைக்கல. ஃபர்ஸ்ட் ஒன் வேகமாக சுற்றுறாரு. ஃபர்ஸ்ட் பால் லோ கேப்டா கீழே வந்துச்சு. செகண்ட் ஒன் கொஞ்சம் பிஃபோர் லென்த்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சு, எழுந்து வந்துச்சு. தேர்ட் பால். தேர்ட் ஒன் பேட் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா ஒரு கம்ப்ளைண்ட் நினைக்கிறேன் சிங்கிள் அலோ பண்ணிடுவாங்க. கார்த்திக் ஸ்ட்ரைக்கில் சந்தேகபுரம் முதல் பந்து கீழே வந்துச்சு. இதுவும் தேர்ட் பால். லாஸ்ட் 2 more கைக்கே போவாங்க ஃபீல்டர் விஜய். நல்ல டேக்கன், பாலுக்கு கீழே வந்தார். நேர்லேராக ஒரு விக்கெட்டை பிடிக்கிறாங்க. ஒருத்தனை பேட்ஸ்மேன் உரு வந்திருக்காரு. லாஸ்ட் 1 ஸ்டாப்பேஜ். நல்ல ஸ்டாப் பவுண்டரி சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு ரன் ஓட்டாங்க. ஸோ சீக்கிரமான ஓவராக இருந்திருக்கு. 2 சிங்கிள் அண்ட் ஒரு விக்கெட். ஒரு ஓவர் முடிவுக்கு 2 ரன் ஒரு விக்கெட். செகண்ட் பவர் பிளே ஓவர் அருண் வந்திருக்காரு. இவரும் ஓவர் தைக்கில் இருந்து முதல் பந்தை சுவிட்சிட்டு முயற்சி கீழே வந்துருச்சு. செகண்ட் ஒன் பவுலர் தலைக்கு மேலே அங்கே ஃபீல்டர் கேகே ஐயோ ஒன் ஹேண்டடாக பிடிக்க பார்த்தாரு. ரெட்டை கையை எண்ணிட்டு இருந்தா மேபி கையில் மாட்டி இருந்திருக்கும். அதுக்கு இடையில 2 ரன். தேர்ட் ஒன் லெஃப்டி பேட்ஸ்மேனாக மாறினாரு. கையில் பட்டு ஏறி வாசம் பக்கமா 4 இந்த ஸ்டெப் ஆட பார்த்தாரு. ஆனால் இங்கே தோணுச்சு. கீப்பரே வந்து பிடிச்சாரு. நல்ல டேக்கன். 4 அடிச்ச பேட்ஸ்மேன் நடக்க வச்சிட்டாங்க. கம்பேக்கிங் டெலிவரி. இத்தனை பேட்ஸ்மேன் மகேஷ் வந்தோடனே ஒரு வீடியோ வந்துட்டாரு. நல்ல நீளத்தில் அடிச்சு கீப்பர் இவர் பிடிக்கிற 2வது கேட்ச். 2 ஓவர் முடிவுக்கு 9 ரன் ஆடிருக்காங்க. பவர் பிளே முடிவுக்கு வருது 3 விக்கெட் இழந்து. தேர்ட் ஓவர் போட கேகே முதல் ஓவர் எக்ஸலண்டாக பிடிச்சி போட்டிருந்தாரு. நான் ஸ்ட்ரைக்கிங் எண்டில் நீ பேட்ஸ்மேன் மனோஜ் போகிறதுக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல ஷாட்டுங்க நேருக்கு நேரம் மட்டும் 6 முட்டு ஃப்ளாட்டாக போச்சு. 6 நினைக்கிறேன். இந்த இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் 6 தீபக் பேட்ல இருந்து. வெல் டிஃபென்ஸ் 6க்கு அப்புறமா சிங்கிள் ஹெல்த்தியான விஷயம். அதை தான் பண்ணியிருக்காரு தீபக். மனோஜ் சந்திக்கு அப்புறம் முதல் பந்து லோ கேப்ட் கீழே வந்துச்சு. ஃபோர்த் ஒன் அகைன் ஒரு ஓட்டம் ஷாட்டுக்கு போனார். அடுத்து 2 டாட்டு. 1க்கு 6 இருந்ததை 4க்கு 6 மாற்றிருக்காரு. 4க்கு 7 மாற்றிருக்காரு. லாஸ்ட் 2 more நேருக்கு நேரம் விட்டு பிடிச்சிருக்காரு. சிங்கிள். லாஸ்ட் 1 ஒரு முக்கியமான பந்து வாக்கிங்ல கேப்ல பிளேஸ் பண்ணிட்டு 2 ரன் கண்டிப்பாக ஓடிடுவாங்க. 10 ரன் ரேட்டாக மாறும் நினைக்கிறேன். சரியான த்ரோங்க இங்கே. 2 ரன் 3 ஓவர் முடிவுக்கு 19 பால் ஆடிட்டு இருக்காங்க. 3 விக்கெட் எடுத்து 3வது பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. இந்த 4வது ஓவர் போட பகவதி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் ஒன் டாக்கிங்ல இருந்து இங்கே கிடக்கும். ரன்ஸ் ஓடல. செகண்ட் பால் ஒயிட் ரீபால். நல்ல ஷாட் நேருக்கு நேராக லாங் ஆனில் அங்கே ஃபீல்டர் கைக்கே போச்சு. நல்ல கேட்ச். எஸ் விக்கெட். ஆக்சுவலாக நான் ஸ்ட்ரைக்கர் நோ பால் கால் கேட்டார். அம்பையர் கொடுக்கவே கிடையாது. அப்படிங்கிறப்ப கேட்ச் கன்சிடர் ஆகும். அடுத்த பேட்ஸ்மேன் கண்ணன் உள்ள வந்திருக்காரு. நேர இடத்துல வந்து லெக் ஸ்டம் ராக்கிங் லென்த்ல மேஜிக்கல் டெலிவரி. நிறைய வேரியேஷன் போடுவார் பகவதி. அடுத்த பேட்ஸ்மேன் வெளியேற்றில் வந்திருக்காரு. பவுலர் அண்ட் ஹேட்ரிக் இந்த பந்து விக்கெட்டாக இருந்தால். ஸ்டம்ப் அட்டாக்கு தான் வந்திருக்காரு. காலில் படாட்டா ஸ்டம்பில் போட்டுருந்துருக்கோம். நல்லா திரும்பிச்சு லெக் கட்டுற மாதிரி நல்ல மூவ்மெண்ட். பேட் பால். போன பாலில் ஒயிடு ப்ளஸ் 1 ரன் ஓடி எடுத்தாங்க தீபக் ஸ்ட்ரைக்கில். நல்ல ஷார்ட்டாக கேட்ச் ஆட பார்ப்பாங்க. ஃபீல்டர் கைக்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ அசால்ட்டாக விட்டாருங்க. நடுவில் லைன் கம்பி இருக்கான்னு தெரியல. 1 ரன் மட்டும் ஓடி இருக்காங்க. 4 ஓவர் முடிவுக்கு 23 ரன் ஆடி இருக்காங்க. 5 விக்கெட் இழந்து. இந்த ஒரு போட ராஜேஷ் நீ போல இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. ஃபுல் டாஸ் பால் லோ ஃபுல் டாஸாக கன்வெர்ட் ஆச்சு. ஒரு மாதிரி இறங்குச்சு. சிங்கிள். செகண்ட் ஒன் வெல் டிஃபென்ஸ் இங்கே தட்டிட்டு தீபக். தேர்ட் ஒன் நல்ல ஷாட்டானு பார்ப்போம். அங்கே கண்ட்ரி திசை இப்போ வரைக்கும் உள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல டேக்கன் விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. 6வது விக்கெட்டு. அத்தனை பேட்ஸ்மேன் விட்டு எடுக்கிறதுக்குள்ள கீப்பர் இன்சைட் எட்ஜ் நல்ல டேக்கன் கீழே குத்துறதுக்குள்ள பிடிச்சிட்டாரு. எஸ் விக்கெட்டுங்க.
ராஜா பேட்ஸ்மேன் உள்ள வந்தார். ஒருத்தனை பேட்ஸ்மேன் இளங்கோ வந்த உடனே ஒரு ஒய்டு வாங்கிட்டாரு. நிற்கிருந்துச்சு ஏன் சொத்த கையில் போன அடவை லெஃப்ட் ஹேண்ட்னா இந்த அடவை ரைட் ஹேண்ட் விக்கெட். 5 ஓவர் முடிவுக்கு 26 8 விக்கெட்டில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர் பழனி வந்திருக்காரு. இன்சைடே சிங்கே கிடக்கும் டாட் பால். பிஃபோர் லென்த்தை இழுத்து போட்டார் டாட் பால். ஏறி போனார் அப்படியே இருந்தோம் பேட்டில் படல கீப்பர் கைவசம் டாட் பால். லாஸ்ட் 3 ஓவர். பவுலர் தலைக்கு மேலே கேட்சை பிடிக்க முடியாது. ஆனால் 2 ரன் ஓடி எடுக்க பார்ப்பாங்க. பகவதி அவரையும் தாண்டி போயிருக்கு. லாஸ்ட் 2 ஓவர். ஸ்விட்ச் ஹிட் பட்டிருந்தா கண்டிப்பாக பவுண்டரி எடுத்துருக்கும். வயசில் ஒரு ரன் போட்டாங்க. நியூ பேட்ஸ்மேன் மனோஜ் ஸ்ட்ரைக்கில் டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய பந்து. கிளீன் போல்ட் மிடில் ஸ்டெப் தாண்டி தூக்கியிருக்கு. சிக்கனமான ஓவர் சூப்பராக போட்டு முடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது 29 ரன் எடுக்காங்க. 30 ரன் டார்கெட். செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆயாச்சு. பரபரப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். கணேஷ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்லையும் கேகே நான் ஸ்ட்ரைக்லையும் சக்தி உருள் வந்திருக்காரு. முதல் பவர் பிளே கூட பால் டு பால் மேட்சஸ் சில சமயம் ஒரு மாதிரி போகும். அது மாதிரி இந்த மேட்ச் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன் அகெயின் அதே மாதிரியான பந்து வெயிலான வரிசையாக போட்டுக்கிட்டு இருக்காரு. டாட் பால். தேர்ட் ஒன் வெல் பிளே. ஆனால் அந்த இடத்துல ஆளு சிங்கிள். கேகே ஸ்ட்ரைக்கில் சந்திக்கப்புறம் முதல் பந்து நல்ல ஷாட். ஒரு வெட்டு வெட்டாரு. ஃபிளாட்டாக போயிட்டு இருக்கு. ஆனால் அங்கே ஃபீல்டர் வச்சு தூக்கியிருக்காங்க. சர்ப்ரைசிங் விக்கெட்டு. ஆளை வச்சு தூக்கியிருக்காங்க. அடுத்த பேட்ஸ்மேனா 1 ரன் பேட்ஸ்மேனா கட்லா அவ்வளோ வந்திருக்காரு. ஸ்லோயர் ஒன் ஆஃப் கட்டர் மாதிரி போட்டார் ஒயில் எனக்கு உள்ள அப்படிங்கிறப்போ டாட் பால். ஃபர்ஸ்ட் 2 ஓவர் ஃபுல் டாஸ் பால். நெக்ஸ்ட் ஒரு அமுக்கல் ஷாட். ஃபர்ஸ்ட் பவர் பிளே முடிவுக்கு 2 ரன் 1 விக்கெட். நல்ல ஸ்டார்டிங் ஊர். செகண்ட் பவர் பிளே ஓவர் கூட மனோஜ் வந்திருக்காரு. 30 பாலுக்கு 28. இந்த ஓவரும் 2 ரன் 3 ரன்ல இந்த பவுலர் பிடிச்சி போட்டார்னா மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஃபர்ஸ்ட் ஒன் அப்புறம் பந்து ஷார்ட் பிச்சா போட்டார். ஒரு மார்னிங் கொடுத்துருக்காரு டாட் பால். செகண்ட் ஒன் கொஞ்சம் முன்னே போனார். உடம்புல வாங்கிட்டு திரும்ப தட்டி விட்டார். ரன்ஸ் ஓட முடியாது டாட் பால். தேர்ட் ஒன் கேப்ல பிளேஸ் பண்ணிட்டாரு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி. மிரட்டி பார்க்குறாரு அங்கே ஃபீல்டர். பவுண்டரி 4க்கு அப்புறமா லெக் ஸ்டம்பில் ஒயிட் ஏரி பால். கையை உரசி போச்சு டாட் பால். நல்ல ஷாட்டுங்க. அந்த பக்கமா அப்படியே விட்டாரு. உரசிட்டு வந்திருக்குன்னு சொல்லலாம். கேகே சாரி கட்லா பேட்ல இருந்தாரு. அகைன் இந்த தடவை கொல்லவாசம் பக்கமா இந்த ஓவர்ல 4 6 4 எக்ஸ்பென்ஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க. 2 ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 17. ஒரு விக்கெட் இழந்து 24 பாலுக்கு 13 தேவை. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டிருந்த ஒரு அவரே வந்திருக்காரு. அவருக்கான செகண்ட் ஓவர் அன்னைக்கான 3வது ஓவர். வாட் அ பவுலிங். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட் பால். செகண்ட் ஒன் ஸ்லோயர் ஒன் கரெக்டான பிக்கு. ஃபீல்டர் தலைக்கு மேல பின்னாடி ஒரு ஃபீல்டர் வந்துட்டாரு. சிங்கிள். ஸ்டெம்ஸ் மேல போயிருக்கு நினைக்கிறேன். டாட் பால். ஸ்லோயர் ஒன் ஃபுல் டாஸ். ஐயோ கைக்குள்ள போயிருச்சுங்க. பவுண்டரி போயிருச்சுங்க. நல்ல இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துக்கிட்டு இருக்காரு கட்லா. கிரேட் ஷாட். அங்கே பெரிய ஓப்பன் அப்படிங்கிறப்போ 1 பவுன்ஸில் பவுண்டரியை கிளியர் பண்ணியிருக்கு. இல்லைங்க 6 கொடுத்துருக்காங்க. பெரிய ஷாட்டு அப்படிங்கிறப்போ 3 4 2 6ன்னு சோலோ எடுத்துகிட்டு போயிருக்காரு இந்த மேட்சை கட்லா. இந்த 6ஓட இந்த மேட்சை உடையாண்டிப்பட்டி வின் பண்ணுறாங்க. நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இங்கே பார்க்க முடியுது. அதே மாதிரி 6 அடிச்சிருக்கா 500 ரூபா சிறப்பு பரிசு கொடுத்துருக்காரு அண்ணன். அடிக்கும் போதே சொல்லிட்டாரு மைக்கில்.